வணக்கம். ஆர்பிஐ கிரேட் பி ஜெனரல் ஆஃபீஸர் ஆகணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்போ இந்த எக்ஸ்பிளைனர் தொகுப்பு உங்களுக்கானது தான். 2026க்கான ஒஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை வச்சு ஃபேஸ் 1 அப்புறம் ஃபேஸ் 2 எக்ஸாமோட சிலபஸ் மற்றும் பேட்டர்னை நாம டீட்டெயிலா பிரேக் டவுன் பண்ண போறோம். வாங்க ஸ்ட்ரைட்டா விஷயத்துக்குள்ள போகலாம். நம்ம நாட்டோட சென்ட்ரல் பேங்க்ல வேலை கிடைக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. அது ஒரு மிகப்பெரிய கௌரவம். ஆனா அந்த சீட்ல போய் உட்கார்றதுக்கு முன்னாடி ரொம்பவே டஃப்பான சில செலெக்ஷன் ப்ராசஸை நாம தாண்டி ஆகணும். அது ஒரு பெரிய டாஸ்க். இந்த தொகுப்புல நாம என்னென்ன பார்க்க போறோம்னா, முதல்ல ஜெனரல் கேடட் டார்கெட், அடுத்து முதல் தடையான ஃபேஸ் 1, அப்புறம் 3 பேப்பர்ஸ் இருக்கிற ஃபேஸ் 2, அதோட எக்கனாமிக்ஸ் அண்ட் சோஷியல் இஷ்யூஸ் மற்றும் ஃபைனான்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் சிலபஸ், கடைசியா ஃபைனல் செலெக்ஷன். இதான் நம்ம ரூட் மேப். ஓகே, செக்ஷன் 1க்கு போலாம். ஜெனரல் கேடட் டார்கெட். நம்ம ப்ரிப்பரேஷனை எப்படி ஃபோக்கஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ அந்த ஸ்பெஷலைஸ்டான டிபிஆர் டிஎஸ்எம் போஸ்டிங்ஸ்லாம் கொஞ்சம் ஓரமா வச்சுட்டு ஜெனரல் கேடரை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவோம். அறிவிக்கப்பட்ட மொத்த 60 வேகன்சில 40 இடங்கள் இந்த ஜெனரல் கேடருக்கு மட்டுமே எக்ஸ்க்ளூசிவா ஒதுக்கப்பட்டிருக்கு. காம்படிஷன் எப்படி இருக்கும்னு பார்த்துக்கோங்க. அடுத்து செக்ஷன் 2, ஃபேஸ் 1, த ஃபர்ஸ்ட் ஹர்டில். இங்க தான் உங்க வேகம், துல்லியம் அப்புறம் செக்ஷனல் கட் ஆஃப்ஸ்ல டெஸ்ட் பண்ணப்படும். ஜூன் 13, 2026 அன்னைக்கு தான் உங்க ஃபேஸ் 1 எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. இது ஒரு சிங்கிள் ஆப்ஜெக்டிவ் டைப் பேப்பர். மொத்த 200 மார்க்ஸ். எக்கச்சக்கமான ப்ரெஷர்ல உங்க ஸ்பீடையும் பகுப்பாய்வு துல்லியத்தையும் இந்த எக்ஸாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா டெஸ்ட் பண்ணும். இந்த 200 மார்க் பேப்பர் எழுத உங்களுக்கு மொத்தம் 120 நிமிஷம் டைம் கிடைக்கும். ஆனா இங்கே தான் ஒரு ட்விஸ்ட். மொத்தமா 120 நிமிஷம்னு கணக்கு வச்சுக்க முடியாது. ஒவ்வொரு செக்ஷனுக்கும் தனித்தனி டைம் லிமிட் இருக்கும். ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் இங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபேஸ் ஐல 4 செக்ஷன்ஸ் இருக்கு. ஜெனரல் அவேர்னஸ், இங்கிலீஷ் லாங்குவேஜ், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், அப்புறம் ரீசனிங். இந்த 4லயும் நீங்க தனித்தனியா மினிமம் மார்க் ஸ்கோர் பண்ணி ஆகணும். ஏதோ ஒன்னுல வீக்கா இருந்தா கூட மொத்த ரிசல்ட்டும் காலி. சரி, ஃபேஸ் 1 நீங்க வெற்றிகரமா கிளியர் பண்ணியாச்சுன்னு வச்சுப்போம். அடுத்து என்ன? இந்த முதல் தடைய தாண்டினதும் அடுத்த லெவலான ஃபேஸ் 2 எக்ஸாமுக்கு நீங்க ஷார்ட் லிஸ்ட் ஆவீங்க. இது இன்னும் கொஞ்சம் இல்ல ரொம்பவே டஃப்பான ஒரு ஸ்டேஜ். செக்ஷன் 3, ஃபேஸ் 2, தி 3 பேப்பர்ஸ். இதுதான் உங்களோட உண்மையான டெஸ்டிங் கிரவுண்ட். ஜூலை 25, 2026 அன்னைக்கு உங்க ஃபேஸ் 2 ஆன்லைன் எக்ஸாம் நடக்கும். ஒரே நாள்ல 3 பேப்பர்ஸ் நீங்க எழுதணும். ஒவ்வொரு பேப்பருக்கும் 120 நிமிஷம், தலா 100 மார்க்ஸ். ஆக மொத்தம் ஃபேஸ் 2 எக்ஸாம் 300 மார்க்குக்கு நடக்கும். செம்ம டயர்ட் ஆகிற ஒரு நாள் இது. இப்போ இந்த எக்ஸாம் பேட்டர்ன்ல ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த கவனிங்க. பேப்பர் 1 அப்புறம் பேப்பர் 3ல சரியா 50 மார்க்குக்கு ஆப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ் இருக்கும். அதுக்கு 30 நிமிஷம் டைம். மீதி 50 மார்க்ஸ் டிஸ்கிரிப்டிவ் டைப். அதுக்கு 90 நிமிஷம் ஒதுக்கப்படும். இது ஒரு டிஃப்ரெண்டான காம்பினேஷன் இல்லையா? இங்க ஒரு முக்கியமான ஸ்ட்ராட்டஜி பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்டிவ் அப்படின்னா பேனா வச்சு பேப்பர்ல எழுதுறதுன்னு நினைச்சிடாதீங்க. உங்க பதில்களை கீபோர்ட்ல டைப் பண்ணணும். உங்க நாலேஜ் மட்டும் இல்ல, உங்க டிஜிட்டல் ஸ்பீடும் இங்க செக் பண்ணப்படும். ஹிந்தில டைப் பண்றவங்களுக்கு இன்ஸ்கிரிப்ட் இல்லனா ரெமிங்டன் ஜெயில் ஆப்ஷன்ஸ் இருக்கு. செக்ஷன் 4, சிலபஸ், எக்கனாமிக் அண்ட் சோஷியல் இஷ்யூஸ். ஃபேஸ் 2ல நீங்க சரியா எதை படிக்கணும்னு பேப்பர் 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். வெறுமனே புக்ஸ்ல மட்டும் தொலைஞ்சு போகாம சில குறிப்பிட்ட தீம்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. நேஷனல் இன்கம் அளவீடுகள், வறுமை ஒழிப்பு, சஸ்டெய்னபிள் டெவலப்மெண்ட், அப்புறம் சுற்றுச்சூழல் பிரச்சனைகள். இதுதான் கோர் ஏரியாஸ். இதுக்கான டேட்டாவை எக்கனாமிக் சர்வே, ஆர்பிஐ வெப்சைட்ஸ், அப்புறம் IMF ரிப்போர்ட்ஸ் மாதிரி அஃபிஷியல் சோர்சஸ்ல இருந்து டைரக்டா எடுங்க. இதுதான் ஸ்மார்ட் ஒர்க். அடுத்து செக்ஷன் 5, சிலபஸ், ஃபினான்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட். இது பேப்பர் 3க்கான டீப் டைவ். இந்த பேப்பர் உங்களை 2 விதமா டெஸ்ட் பண்ணும். ஒரு பக்கம் ஜெனரல் ஃபினான்ஸ், அதாவது ஆர்பிஐயோட ஃபங்க்ஷன்ஸ், யூனியன் பட்ஜெட்னு ஹார்டான நம்பர்ஸ். இன்னொரு பக்கம் மேனேஜ்மெண்ட். இதுல கம்ப்ளீட்டா ஹியூமன் பிஹேவியர், நட்ஜ் தியோரி, மோட்டிவேஷன் கான்செப்ட்ஸ்னு சாஃப்ட் ஸ்கில்ஸ் படிக்கணும். உங்க பிரெயின் டக்கு டக்குன்னு 2க்கும் நடுவுல ஸ்விட்ச் ஆகணும். ஃபைனான்ஸ் செக்ஷன்ல இன்னொரு முக்கியமான ஹார்டல் இருக்கு. பேசிக் அக்கவுண்டிங் உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஒரு கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட், லாப நட்ட கணக்குகள், அப்புறம் டெட் டு ஈக்விட்டி மாதிரி முக்கியமான ரேஷியோ அனாலிசிஸ்லாம் நம்பிக்கையோட கால்குலேட் பண்ண உங்களுக்கு ஷோரா தெரிஞ்சிருக்கணும். ஃபைனலா செக்ஷன் 6க்கு வந்துட்டோம். த ஃபைனல் செலெக்ஷன் பாத். இவ்ளோ கஷ்டப்பட்டு வந்த உங்களை கடைசியா எப்படி செலக்ட் பண்ணுவாங்க? இந்த 3 டஃப்பான ஃபேஸ் 2 பேப்பரோட அக்ரிகேட் கட் ஆஃப் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா நீங்க ஃபைனல் ஸ்டேஜ்க்கு வந்துருவீங்க. இங்க முதல்ல ஒரு மேண்டேட்டரி பர்சனாலிட்டி அசஸ்மெண்ட் இருக்கும். இதுக்கு மார்க் கிடையாது. ஆனா அதை முடிச்சாதான் நீங்க 75 மார்க்குக்கான இன்டர்வியூவை அட்டெண்ட் பண்ண முடியும்.
இன்டர்வியூவை நீங்க இங்கிலீஷ் இல்லனா ஹிந்தில அட்டெண்ட் பண்ணணும். இப்போ ஃபைனல் ரிசல்ட். ஃபைனல் மெரிட் லிஸ்ட் எப்படி ரெடி பண்ணுவாங்க தெரியுமா? உங்க ஃபேஸ் 2 எக்ஸாம் மார்க்ஸ், அதாவது அந்த 300 மார்க்ஸ், பிளஸ் உங்க இன்டர்வியூ மார்க்ஸ், அதாவது 75. இந்த ரெண்டையும் சேர்த்து தான் உங்க ஃபைனல் செலக்ஷன் முடிவாகும். ஃபேஸ் 1 மார்க்ஸ் இங்க கணக்குல வராதுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. சோ ஆர்பிஐ கிரேட் பி ஜெனரல் எக்ஸாம் கிளியர் பண்றதுனா என்ன அர்த்தம்? ஒரு கடல் அளவுக்கான சிலபஸை கவர் பண்ணி பல மணி நேரம் உட்கார்ந்து டைப் பண்ணி உங்க டைம் மேனேஜ்மெண்ட் அப்புறம் சகிப்புத்தன்மையை ப்ரூவ் பண்ணணும். இது எல்லாம் தாண்டின ஒரு பிரம்மாண்டமான கரியர் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஃபைனலா உங்களுக்கு ஒரு கேள்வி. ஒரு பக்கம் நாலேஜ், இன்னொரு பக்கம் ப்ரெஷர்ல ஸ்பீடா டைப் பண்றது. ரெண்டும் தேவைப்படுற இந்த 50-50 ஃபேஸ் 2 பேட்டர்ன்ல நீங்க இன்னைக்கு எந்த ஏரியால உங்க ப்ரிப்பரேஷனை ஸ்ட்ராட்டஜிக்கா ஸ்டார்ட் பண்ண போறீங்க? முதல்ல சப்ஜெக்டா இல்ல டைப்பிங் ஸ்பீடா? யோசிங்க, உங்க பிளானை ஸ்டார்ட் பண்ணுங்க.